டே 27 வந்துட்டு மார்னிங்கே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு பழைய சோறு சாப்பிட்டேன். புக்கை தலையிலாக வச்சு படிக்கவும் முடியாது, என்ன மாதிரி தலையிலாக சாப்பிடவும் முடியாது. ஆனால் நான் வந்துட்டு பழைய சோறு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணியிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்ததுனால மார்னிங்கே வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டேன். ஸோ டே 28 வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த்தி ட்ரிங்க்கு குடிச்சிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு என்னோடய மீல் வந்துட்டு சாதம், முட்டை, காய் இதெல்லாமே பிளான் பண்ணி ஒரு 11 வந்து சாப்பிட்டேன். ஒரு 3 மணிக்கு நான் வெளியே போயிருந்தேன். ஸோ இந்த மினி பர்கர் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வாங்கிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். நைட்டு டின்னர் வெளியே தான் பிளானு. க்ரில்லு, நான், பாயாசம் இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெயிட் ஏறி போயிருமேனு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். பட் வெயிட் ஏறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டைன் தான் ஆச்சு. சரி ஜாலியாக இருந்தேன். வெயிட் ஏறவே இல்லை. ஜாலியாக 29ல் நான் இந்த தக்காளி சோறு சாப்பிட்டுட்டு தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி நைட்டுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வெயிட் ஏறி போச்சு. ஐயோ சாமி அப்படின்ட்டு இருந்தேன். டே 13ல் வந்துட்டு ஒரு மீல் தான் பிளான் பண்ணேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.